Hello everyone, welcome to my channel. Today we are going to see the part 2 video of the mom and daughter hair makeover. In the previous video we had seen Mrs. Pushpa's mom hair donation. This video Mrs. Pushpa is going to donate her hair. She has donated all of her hair. She had hip length hair and she has got a head shave and donated her hair. So I am sectioning her hair into small portions because her hair density is more and the length is more. So I don't want the hair to be very thick. So I am making the hairs into small portions. She has already shaved her head once in Tirumala Tirupati 10 years back. So this is her second time doing a head shave, but this time she is doing it for a good cause. So as we are shaving the head for hair donation, I wanted the hair to be dry, so I have shaved her head almost dry. As it was quite rough, I have used a little water on her scalp so that there is no uneasiness for her. If you are coming new to my channel, please do click on the like and subscribe button. Also click on the bell icon so that whenever I publish a new video, you will be getting notified about it. And if you are in Bangalore and if you are willing to donate your hair, we need a minimum 12 inches of hair. So you can contact me as I am a freelancer. I can visit your home and chop the hairs for hair donation and I will give you a free hair makeover. Please do see this entire video and share with your friends and family so that someone will be able to come forward and donate their hairs. If you have not seen her mom's hair makeover, I am giving an I tab in this video so that you can watch that video as well. ஆரம்பிக்கலாங்களா? திருப்பதியில் மொட்டை அடித்தது வந்து சும்மா போனதுக்காக அடிச்சிங்களா இல்லை வேண்டுதலுக்காக அடிச்சிங்க? நாங்கள் தம்பி கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து கடையில் எதுவும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டான். சரிங்க. இங்கேயே நின்று நான் வாங்கியே தர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் மாட்டேன் வந்து திரும்பி பார்த்தா பையனை காணும். அந்த பயத்திலே போயிட்டு திரும்பி போகிற வழியில் ரொம்ப தூரம் வந்துட்டோம் நடந்து. சரிங்க. எந்த கடையில் பார்த்துட்டு கையை காமிச்சிங்கனாலும் அதே கடையில் அப்படியே நிற்கிறான். நான் உள்ள போல வரல, பயந்துட்டே திரும்ப தேடிட்டே அதே பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஏன் கிடைச்சா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு திரும்ப சாமி பார்த்துட்டு வந்துட்டு திரும்ப போய் மொட்டை போட்டு வந்தேன். அதுக்கு திட்டினாங்களா, சாமி பார்த்துட்டு வந்து மொட்டை போடுறாங்க. எங்கள் கையில் இருக்கிற ஒரு புளியை தொலைச்சிட்டு என்ன பண்ணுறது, நான் பயந்து போகிறேன். கிடைச்சா இங்கேயே உனக்கு மொட்டைன்னு சொல்லிட்டு அங்கேயே மொட்டை அடிச்சுட்டு வந்துச்சு.
தலை தொட்டு பாருங்கள், 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மீண்டும் மொட்டை. ஷைனிங்காக இருக்கும். ஆமாம், ஏன் மட்டும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆனால் வெற்றி காரணலாம் மொட்டை முடிய மாட்டாங்க. அதை சீரியல் ஒரு நாடகம் போட்டாங்க. அதில் அந்த அம்மா நான் அப்படியே மொட்டை வச்சுட்டு ஒரு வில்லி மாதிரி அதை பார்த்துட்டு எல்லாம் எங்கள் வீட்டில் கிண்டல் பண்ணாங்க. அந்த அம்மா மாதிரி இருக்கீங்க. நானும் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அந்த வன்மதி வேலன் அதில் வருவாங்க மொட்டை முடின்னு ஒருத்தவங்க. ஆமாம் ஆமாம், கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்கள மாதிரி இருக்கீங்க பாருங்க. அப்போ மொட்டை அடிச்சப்போவா? புதுசு அப்போல்லாம் திடீர்னு அப்போ பார்க்குறேன் நல்லா மொட்டை அடிச்சுட்டு. ஆனால் அந்த நாடகம் வந்துட்டு ரொம்ப பழசு இல்லைங்களா? ஆமாம், எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அப்போ தான் அடித்தேன். 2010 தான் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு மொட்டை அடித்தேன். அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைலையும் என் வயசாகி அடிக்கூடாது எங்கள் அம்மாலாம் அப்போயே பசங்கள்லாம் 3 வயசுல 3 மொட்டை போட்டுருந்தோன்னு அப்படியே போட்டாங்க. சரி சரிங்க. அதுக்கப்புறம் 5th படிக்கும்போது அடித்தோம். ஏன்னா 6th போகும்போதே மொட்டையோடு தான் போனேன். அம்மா போட்டு முடியெல்லாம் ஜடை போட்டுடுச்சுன்னு. ஓகே. அப்பயும் நிறைய முடி. அவரும் சிக்கு எடுத்து பார்த்தார் பக்கத்தில் கடைக்கார். அம்மா சிக்கு எடுத்தால் முடி யூஸ் பண்ணலாமான்னு. அது ஜடை போட்டுடுச்சு, சாமிக்கு தான் கொடுங்க, நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. என்ன எங்கள் பாட்டி நீ மொட்டை அடித்து கொடு, கோயிலில் போய் நாங்கள் போட்டு வந்துட்டாங்க. சரி சரிங்க. அவரால் ரொம்ப பிரிக்கவே முடியல, பிரித்து பார்த்தாரு. எப்படியா இருந்தால் நாங்கள் பிரிச்சிருவோன்னாரு. என்ன சொன்னாலும் நடக்காது, அது அம்மா போட்டு பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறாங்க, நீ அப்படியே கொடுத்துருன்ட்டாங்க. ஓகே. 1 மாதம் கஷ்டப்பட்டோம், பிரித்து பார்த்தாங்க. ஒன்றும் பிரிக்க வரல. ரைட்டு ஓகே படிச்சிருவோம் மொட்டைன்னு அடிச்சிட்டாங்க. ஓகே. 11 வயசு அடித்தாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் அடித்தேன். பெருமை தான். எனக்கு ஸ்ட்ரைட்மெண்ட் பண்ணணுன்னு தான் ஆசை. உங்கள் முடிய ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. கரெக்டு. நல்லா நீட்டாக அப்படியே தடவிட்டு அப்படியே நீட்டாக இருக்கணும். அதுதான் எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மெயினாக சொன்னேன். நான் முடி வளர்க்குறது அதுக்கு தான், அழகாக ஸ்ட்ரைட்டன் பண்ணி விடணும். எனக்கு இப்போ கிண்டல் பண்ணும், ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறேன்னு சொன்னால் இதான் உங்களோட ஸ்ட்ரைட்டன். இல்லை இவங்க இதிலலாம் காமிப்பாங்களா சினிமாங்களாம் ஷைனிங்காக நீட்டாக அப்படியே இருக்காங்க. ஆமாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கு இதாக இருக்கிற ஷாம்பு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும், ஸ்பா பண்ணணும். அதுக்கே வந்துட்டு அப்புறம் முடிக்க நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது வரும். 1 லிட்டர் எண்ணெய் தடவாங்களே போதும். அது ஷைனிங் வந்துட்டு உங்களுக்கு கெரட்டின் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்துட்டு பண்ணுவாங்க. அது வந்து பையனே அதான் பண்ண போகிறாங்க. கெரட்டினா? இந்த முடிக்கு கெரட்டின் தான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அவனுக்கு அப்படியே இது படிக்க மாட்டேங்குதுல்ல, அது பண்ணால் வந்து படிஞ்சாமல் இருக்குமா? அது கொஞ்சம் வந்துட்டு ஷைனிங்காகவும் இருக்கும். அதை இன்னும் 1 மாதம் போட்டுன்னு சொல்லியிருக்கான். இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அவன் இன்னும் வளரணும். எடுத்துகிட்டு வந்தால் இங்கே நிற்கணும், அவன் அது வரைக்கும் இருக்கணும் முடி, ஷோல்டர் வரைக்குமா அது இருக்கணுமா, அப்போ தான் பண்ண நல்லாயிருக்கும். ஆமாம், அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் அவர் இன்னும் ஆசைப்பட்டு இந்த இடம் வளர்க்குறாரு. ஏன்னா ஹாஸ்டல் போனால் ஸ்கூல் போனால் பிடி மாஸ்டர் கட் பண்ணி ஒட்டை கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ வீட்டில் தானே இருக்கும் கொரோனா டைம். அது கொரோனா டைம் கடைக்கு பார்த்து யோசிச்சோமா? சரிங்க. அதனால் அவர் அப்படியே விட்டார். இது நல்லா தான் இருக்கு, நான் எப்படியே விட்டுருவேன். தலையை தட்டு பாருங்கள் எப்படி இருக்கு. முன்னாடி மட்டும் மொட்டை, பின்னாடி மட்டும். As her hairs are very strong and the scalp is dry, it was quite uncomfortable, so I am wetting her hair at times to have a smooth shave. அது இருக்கும், பார்ட்டிகல்ஸ் இருக்கும், எல்லா தலையிலையும் இருக்கும். பார்க்குறதுக்கு டேண்ட்ரஃப் மாதிரி தான் இருக்கும். நார்மலாகவே டெய்லி அவுட்ரு வெளியே போயிட்டு வர்றதுனால மண்டை காஞ்சின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுவேன். சரி சரிங்க. எப்படியும் முடியல அழுக்கு சேர்ந்தால் பிடிக்காது. இது ரொம்ப இதுவாகும், காஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் எப்பயும் எண்ணெய் பசு இருந்தாலும் இருந்துகிட்டே இருக்கும். மொட்டைக்கு கம்மியாக இருக்கும் எண்ணெய்னு நினைக்கிறேன், அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. எப்போவுமே இல்லை போனி டெயிலுங்களா இல்லை ஜடை? ஃப்ரீ ஹேர் தான். இன்னைக்கு தான் நான் சும்மா பின்னணி வீட்டில் இருந்தால் பின்ன வச்சுருக்கேன்.
சிலிண்டரு நான் இருக்கு கேளுங்க அம்மாட்டுன்னு சொன்னேன். அவனு கேட்டாங்க. அப்போ தான் லைவ்லியாக இருக்கும் நல்லா. கார்த்திக் படத்தில் வந்து பாதி மட்டும் நான் அடிச்சுட்டு போயிட்டேன், மீதி மட்டும் நான் ஒரு அடிக்கணும் 1000 ரூபாய் கொடுத்தா தான் அடி பண்ணும்போது இப்போ சிவா சார் வந்திருக்காரு. பாதிக்கு நான் வந்துருக்கேன். சரி 1000 ரூபாய் கொடுங்க, அப்போ தான் மொட்டை அடிப்போம். சார் வாங்கிக்கிறேன். Simply waste, no comments. இருங்க தம்பி, உனக்கு கண்டென்ட் தரேன் நான். மேலே ஒரு செக்ஷன் விட்டுருக்கு. நல்லா இருக்கா? சகுனி குடிக்கிற மாதிரி அர்த்த சாஸ்திரம் சாணக்கிய கோயில் சாணக்கியன் கண்டென்ட் கண்டென்ட்டு கலாய்கருக்கு கண்டென்ட்டு திரும்பி காமிங்க. தெரியாது. நான் சொன்ன சாணக்கியரே ஐயர் தாண்டா அப்படி சொல்லிட்டீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய நூல் எழுதுன்னு சொல்கிறேன். சரி, நீங்கள் பழைய படத்தில் நம்பியார் கிண்டி வச்சுட்டு வருவார். அதுதான்.
நாங்கள் ரஜினி மொட்டா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அவ்வளோ. அடுத்த கண்டென்ட்டு மொட்டை மாடியில் இப்போ வந்து சிமெண்ட் தேவைப்படும். Now that I have shaved her head dry, I am going to reshave her head with foam and safety razor to give a smooth finish. இப்படி சில்லுன்னு இருக்குங்களா? அது இது பண்ணது கொஞ்சம் எரிச்சலாக இருக்குங்க. சாமான் இருக்கா? ஒரு நாள் எனக்கு ஒன்றே ஒன்று மிச்சம்டா. 6 லிட்டர் எண்ணெய் மிச்சம். கரண்ட்டு பில்லு கட்டினதே இல்லைங்கிற மாதிரி. ஷாம்பு மிச்சம், அதெல்லாம் விட்டுட்டீங்க. யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இல்லை, எப்படியும் நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் ஷாம்பு போடவே அவசியம் இல்லையே. சும்மா கேமகாமன்னு கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஷாம்பு போட்டால். If you are in Bangalore and if you are willing to get any hair services like haircuts, hair shave, oil massage, hair spa, you can contact me. I'll be able to visit your home and provide the services at a nominal rate. அது அம்மா கல்யாணம் முடிச்சுட்டு போட்டு வரும்போதே சித்தப்பா கிண்டல் பண்ணாரு. இப்போ என்ன பண்ணுவார்? எனக்குமா சொல்லணும், ஒரு டைம் அந்த மயக்கத்தில் இருப்பார், புரிஞ்சு வரான். அடுத்த சம்மருக்கு நீங்கள் பைக்கிட்டு தான் தம்பிக்கு போட்டியா?
Please let us know how does Mrs. Pushpa look in this new hairstyle. என் பெயர் புஷ்பா. நான் இருக்கிறது விழுப்புரம், தமிழ்நாடு தான். வேறு எந்த விசேஷமும் இல்லை. என்னுடைய முடி காணிக்கை வந்து தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கதா நினச்சி புற்றுநோயாளிகளுக்கு விக்ஸ் செய்வதற்காக சமர்ப்பிக்கிறேன். வருங்கால இளைஞர்கள், முடி இருக்கிற நல்ல இளைஞர்கள் அவங்களுடைய முடியை வந்து இதேமாதிரி தானமாக கொடுத்து அவங்கள ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்கள். தேங்க்யூ. I'll see you guys in another good hair makeover video. Till then, take care, stay safe. Bye guys.